கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை யோபு 27:6. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. இத யோபு என்ற உத்தமமான ஒரு மனிதன் தன்னுடைய நீதியை குறித்து பேசுகிறார். எந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, எல்லாமே இழந்த சூழ்நிலையில அந்த நீதியை மட்டும் அவர் விடவே இல்லையா. எல்லாத்தையும் இழந்துட்டாரு. எல்லா ஆசீர்வாதம், எல்லாவித மேன்மைகள், எல்லாவித உயர்வுகளையும் இழந்த போதிலும் அவருடைய நீதியை மட்டும் அவர் இழக்கல. அது கெட்டியாய் பிடித்திருக்கிறாராம். ஏன்னா, அது என்னை விட்டுட்டு போகவே கூடாது, அதை நான் விட்டு விடேன். அவர் உறுதியா சொல்றார், எந்த சூழ்நிலையிலும் என் நீதியை நான் விட்டு விட மாட்டேன். ஏன்னா, நான் நீதியா இருந்தாதான் என் இருதயம் என்னை நிந்திக்காது. நமக்கு யாருமே நம்மை குறித்து ஒரு நல்ல ரிசல்ட் தர வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம இருதயமே நமக்கு போதும். நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா, உலகத்துக்குள்ள இருக்கிறோமா, நம்மளுடைய நிலை என்ன, நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு உலகத்தை நேசிக்கிறோம் என்பதை நம்முடைய இருதயமே நமக்கு படம் போட்டு காட்டிடும். அதை நன்றாய் அறிந்த யோபு சொல்றார், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம கர்த்தரை அறிந்தவர்களாய் இருந்த போதிலும் நம்முடைய நீதி எவ்வளவாய் இருக்கு. யோபுவை போல எல்லா இழந்த சூழ்நிலையிலும் அவர் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறது போல நாமும் கர்த்தருக்குள் நம் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்க வேண்டும். அந்த யோபு எல்லாத்தையும் இழந்துட்டார். அவர் வசனங்களை சொல்லும் பொழுது, என்னை பரியாசம் செய்கிறார்கள், என்னை நிந்திக்கிறார்கள், என்னை அவமானப்படுத்துகிறார், ஆனாலும் என் நீதியை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். ஏன் இந்த சூழ்நிலை? மனைவி சொல்றாங்க, உன் ஜீவனை விடு, தேவனை தூஷித்து அப்படின்னு. பழகினவர்கள் சொல்றாங்க, நீ விதவைகளை வீட்டை பட்சித்த, விதவைகளுடைய எல்லையை நீ ஏமாற்றின. எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு வேதனையான வார்த்தைகள். பழகின நண்பர்கள் தூஷித்தார்கள், கூட வாழ்ந்த மனைவி தூஷித்தாங்க, ஆனாலும் நீதியை விடல. அந்த நீதி, அந்த நியாயம் தேவனுடைய இரக்கத்தை அவருக்கு கொண்டு வந்தது. அவர் சொல்றார், நான் உயிரோடு இருக்கும் அளவு என் இருதயம் என்னை நிந்திக்காது. நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய நீதியை அருமையாய் பிடித்திருக்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் நம்மை நிந்திக்காது. தேவ ஜனங்களை, இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய நீதி எவ்வளவா இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் நம் நீதியை நாம் விடக்கூடாது. நம்முடைய நீதியை நாம் கெட்டியாய் பிடித்திருக்க வேண்டும். எது வரைக்கும் நம்முடைய நீதியை கெட்டியாய் பிடித்திருக்க வேண்டும் என்றால், நாம் உயிரோடு இருக்கும் அளவு எந்த சூழ்நிலையிலும் நம் நீதி நம்மை விட்டு விலகி போகும். மனம் திரும்பாத நீதிமான்களை குறித்து கர்த்தர் ஒரு பொழுதும் வேதனைப்படல. ஆனா மனம் திரும்பின பாவியையோ கர்த்தர் நேசிக்கிறார். பரலோகத்துல பெரிதான மகிழ்ச்சி உண்டாகுகிறது. மனம் திரும்பாத நீதிமான்கள், நாம மனம் திரும்பாத நீதிமான்களாய் வாழ்கிறோமா? இல்லை. யோபுவை போல நீதியை கெட்டியாய் பிடித்து கொண்டு உயிரோடு இருக்கும் அளவும் நம்முடைய இருதயம் நம்மை நிந்திக்காதபடிக்கு காத்து கொள்கிறோமா? இதோ நாம வேதத்தில யோசேப்பு என்ற ஒரு இளைஞனை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாவம் நெருங்கி வருது, யாருமே இல்லாத சூழ்நிலை, ஒருவரும் இல்லை. அந்த மனுஷி அழகான ஸ்திரீ. இதோ யாருமே இல்லாத நேரத்தில யோசேப்பை பாவத்துக்கு அழைக்கிறாங்க. ஆனா அவரோ நீதியை கெட்டியாய் பிடித்து, இருதயம் வஞ்சிக்காதபடிக்கு, இருதயம் நிந்திக்காதபடிக்கு ஓடி நீதியை காத்து கொண்டார். நாம இன்னைக்கு பாவத்துக்கு
நாம என்ன செய்யறோம்னா கையாட்டி கூப்பிடுறோம், நீ கிட்ட வா, என் அருகில வா, எனக்குள்ள வான்னு சொல்லி நாமளே பாவத்துக்கு வழியை திறக்கிறோம். ஆனா பாவத்துக்கு வழி திறந்த போதிலும் யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி தன் இருதயம் தன்னை நிந்திக்காதபடிக்கு நீதியை காத்து கொண்டார். இன்றைக்கு உலகம் எங்கனம் கடந்து போகிறது, தேவனுடைய வார்த்தைகள் தீவிரமாய் நிறைவேற்றி வருகிறது. நாம கூட உலகத்தின் காரியங்களை அறிந்து கர்த்தர் வரப்போகிறார். நம்முடைய நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிற தேவ ஜனங்களாய் தேவனுக்கு முன்பாக நாம் இருப்போமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பான பிதாவே, யோபுவை போல நீதியை கெட்டியாய் பிடித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஏனென்றால் இருதயமே எங்களை நியாயம் தீர்க்கும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.